ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எங்களோட தீபாவளியை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோங்கிறது தான். என்னடா தீபாவளிலாம் முடிஞ்சு இத்தனை நாள் கழித்து வீடியோ போடுறானே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர மாதிரிங்கிற ஒரு வீடியோ தாங்க இது. வீடியோ லேட்டாக போட்டுட்டு இந்த மாதிரிலாம் காரணம் சொல்கிறான்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஆனால் அதெல்லாம் யோசிக்காமல் இந்த வீடியோவை பார்க்கணும் நீங்கள். ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம சென்னை ஈசிஆர்லேருந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற முதலியார் குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நிறைய பேர் இந்த இடத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் நாங்களும் கேள்விப்பட்டு ரொம்ப ஹைப்பாகி போகணுன்னு நினச்ச ஒரு இடம் இது தான். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக வெடிலாம் வெடிக்கிறதே இல்லை தீபாவளி அப்போது. அதுக்கு பதிலாக அந்த வெக்கேஷன் ஹாலிடேஸில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் கிளம்பிடுவோம். போன வருஷம் தீபாவளிக்கெலாம் நாங்கள் கொஞ்சம் லாங்காக போவோம். ஆனால் இந்த வருஷம் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால கிட்டக்கே போகிற மாதிரி தான் பார்த்தோம். ஸோ கிட்டக்கே எது தரமான ஸ்பாட்டுன்னு யோசித்தப்போ பார்த்தா இந்த தாங்க நம்மளுக்கு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னால், நம்ம ப்ளெயின்லேயே ஒரு இடத்துல டிக்கெட் போட்டுட்டு நம்ம போட்டில் நம்மளை ஒரு தனி ப்ரைவேட் ஐலாண்டுக்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எப்படி கூட்டிகிட்டு போவாங்கன்னா, ஒரு போட்டில் நம்ம என்ட்ரி போட்ட இடத்துலேருந்து அந்த ஐலாண்டுக்கு ஒரு 20 minutes போட் ட்ராவல் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து என்னடா போட் ஒரே மாதிரி போயிட்டுருக்கே, ஏதாச்சும் சுவாரஸ்யமாக நடக்காதான்னு பார்த்தப்போ, பின்னாடி நம்ம தலைவர் மோட்டரை சும்மா திருப்பி விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஐலாண்டில் இறக்கி விட்டாங்க. சரி என்னடா ஓவராலாக ஹைப் தராங்களே, என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்தா லிட்ரலாக வர்த்துங்க. நாங்கள் போனப்போ கூட அவ்வளோ பேர் இல்லை. அதனால அந்த மொத்த பீச்லேயுமே நம்ம மட்டும்தான் இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சுங்க. அப்படியே நேராக நடந்து போனோன்னா நமக்குன்ட்டு ஒரு சின்ன ஒரு ஷெல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்மளோட சேஃப்டி ஜாக்கெட் அப்புறம் நம்ம பிலாங்கிங்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு நம்ம போய் பீச் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆனால் ஆக்சுவலாக தீபாவளி அப்போது இங்கே வரணுங்கிற பிளானே நாங்கள் போடலை. நாங்கள் காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறமேட்டு தான் இங்கே வரோம்னே முடிவாச்சு. அதனால நானும் எங்கள் அண்ணனும் என்ன பண்ணிட்டோம்னா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்துட்டோம். ஆனால் எங்கள் அப்பா உஷாராக ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு செம ஃபன்னு. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட பீஸை நம்ம தொலைச்சிருப்போம். அந்த பீஸை நம்ம இங்கே கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மறக்க வைக்கிற ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக நம்மளே மெய் மறந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தோண வைக்கிற ஒரு ஸ்பாட் தான் இது. அப்படியே கொஞ்சம் நேரம் பீச்செல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய ஓவியக்கலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சில கார்ட்டூன்ஸோட மெயின் கேரக்டர்ஸோட மூஞ்சை வரைஞ்சிட்டு இருந்துட்டு அப்படியே அந்த சைடு பார்த்தா எங்கள் அப்பா அம்மா செம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு நானும் சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தா, நம்ம பீச்சிலலாம் இந்த ஹார்டாக இருக்க கடல் சிற்பி பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் இந்த இடத்துல உயிரோடவே இருந்துச்சுங்க. அதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல. ஸோ இந்த இடத்துல அது பார்த்தோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பீச்சில் ஒரு ஓரமாக நிறைய காஞ்ச மண் இருக்கும். அந்த காஞ்ச மண்லாம் காற்றுல அடிச்சுட்டு அப்படியே நேராக இந்த ஈரமண் இருக்க இடத்துல ஒரு தனி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்பட்டா பரம்பரை படத்தில் இந்த நண்டு பிடிக்கிறத பார்த்துருப்போம்ல, அவ்வளோ குட்டி குட்டி நண்டெல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ வீக்கெண்ட் டேஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ரிலாக்ஸ் அண்ட் சில் பண்ணுறதுக்கான ஒரு தரமான ஸ்பாட்டு இந்த இடம் தான்.
இந்த இடத்துல அது மட்டும் ப்ளஸ் இல்லைங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே வரும்போது ஒரு இடத்துல நம்ம என்ட்ரி போட்டிருப்போம்ல, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து நம்மளோட ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணிட்டோம்னா, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அங்கே குக் பண்ணி நம்மளுக்கு இங்கே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது நம்ம வச்சு பீச்சோட வியூவை ரசிச்சுட்டே சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருக்கப்ப நிறையா குட்டி குட்டி பசங்க வந்து ஏதோ மண்ணை ஒரு மவுண்டெயின் மாதிரி கட்டி அதுக்குள்ளே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிச்சு நம்ம அங்கே பார்த்த சிற்பிகள்லாம் இங்கே கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்ட்டு. அந்த பசங்கள்கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்டப்போ அவனே கையில் எடுத்து காமிச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவங்க கூட கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு நம்ம மறுபடியும் போட்டில் ஏறி கிளம்பிட்டோம். அப்புறமேட்டு ரொம்ப நேரமாக போட்டில் போயிட்டுருக்கப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா போட்டை ஓட்டிகிட்டு இருந்ததே எங்கள் அண்ணன் தான். அச்சச்சோ! இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்ருக்கானோ அப்படின்னு பயந்தப்ப நல்ல வேலையாக எங்களை நல்லபடியாக கரையில் போய் சேர்த்துட்டான். அப்படியே போட்டில் போயிட்டுருக்கப்போ வா மின்னல் அப்படின்னு சொல்கிற போது சர்ருன்னு ஒரு மோட்டர் போட் பட்டுச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் செம ஆசை. இதில் போயே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட நிறையா பிட்டெல்லாம் போட்டு ஓகே சொல்லி போயிட்டோம். நம்ம நார்மல் போட்டில் போனதை விட இந்த மோட்ரு போட்டில் போனது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதை ட்ரையே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டு திரும்பி எங்கள் அம்மா அப்பாட்ட வரட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த நார்மல் போட்டில் அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. அவ்வளோ வேகமாக போச்சு. கிட்டத்தட்ட 60 km/h போச்சுங்க. அப்படியே போகிறப்ப அந்த அங்கிள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு எப்படி ஓடுறீங்க, எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக வந்தோம். சரி ரைடு முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறமேட்டு தான் சும்மா சுத்தி சுத்தி வந்தீக அப்படின்னு ஏதோ லைசன்ஸ் வாங்குற மாதிரி எட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அந்த ரைடு முடித்தோடனே தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நம்ம சேனலில் நிறையா வரப்போகுது. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட்.